M ஈக்குவல் டு M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லையும் வேரியபிள்ஸ் அண்ட் செப்பரபிள்ஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ போர்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. dy by dx is equal to 1 by sin power 4x plus cos power 4x. வேரியபிள் செப்பரபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அதுதான் முதல்ல நம்ம அதை பண்ணணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ dy is equal to dx by sin power 4x plus cos power 4x. அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். பிரிச்சுட்டோம், ஒய் தனியா எக்ஸ் தனியா. இப்போ இந்த இன்டகிரேஷன் தான் இதுல முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இன்டகிரேஷன் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா டிஃபரன்ஷியேஷன் வேரியபிள் செப்பரபிள் பிரிக்கிறதுலாம் ஈஸியாக பிரிச்சிடலாம். இன்டகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ்லேருந்து எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போதான் அது எந்த டைப்பில் வருது, நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுக்கு நான் போட போகிறேன். எப்படின்னு பாருங்க. dx divided by டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நான் cos power 4x காமனாக எடுக்கிறேன். இதுல cos power 4x இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னா எப்படி மாறும்னா sin power 4x by cos power 4x மாறிடும். இல்லாத டேர்மை எடுத்தீங்க அப்படின்னா அதை டிவிஷன்ல எழுதிக்கணும். பிளஸ் 1 1 by cos power 1 by cos அப்படின்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் secant power 4x dx ஆயிடும். 1 by cos x divided by 1 sin power 4x by cos power 4x tan power 4x வந்துடும். இந்த secant power 4x இருக்கு இல்லையா, அத secant square x into secant square x அப்படின்னு எழுதிக்கங்க. divided by 1 plus tan power 4x dx வந்துருச்சு. அடுத்தது இந்த secant square x இருக்கு இல்லையா, அதை 1 plus tan square x எழுதிக்கங்க. ஒரு secant square x அடுத்த secant square x அப்படியே வச்சுக்கோங்க. by 1 plus tan power 4x. இது integral dy. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். put t is equal to tan x. ஏன்னா tan x டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு secant square x வந்துரும். அதனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dt by dx is equal to tan x உடைய டிஃபரன்ஷியேஷன் secant square x. dt is equal to secant square x dx. Integral dy is equal to integral 1 plus t square. ஏன்னா நம்ம tan x t னு வச்சிருக்கோம் இல்லையா, secant square x dx க்கு பதிலா dt வந்துரும். by 1 plus again t power 4. ஏன்னா tan x t னு வச்சிருக்கிறதுனால இப்போ நியூமரேட்டர்ல இருந்து நான் t ஸ்கொயரை காமனா எடுக்க போறேன். அப்போ 1 by t ஸ்கொயர் பிளஸ் 1 வந்துடும். டினாமினேட்டர்ல இருந்தும் நான் t ஸ்கொயரை காமனா எடுக்க போறேன். அப்போ 1 by t ஸ்கொயர் பிளஸ் t ஸ்கொயர்னு கிடைக்கும். t ஸ்கொயர் தான் காமனா எடுத்திருக்கேன். இன்டகிரல் dt. இப்போ இந்த t ஸ்கொயருக்கு இந்த t ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ இன்டகிரல் dy is equal to integral 1 plus 1 by t square into dt divided by 1 by t square. அதாவது t square plus 1 by t square ஆர்டரா எழுதிக்கங்க. t square plus 1 by t square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி என்ன செய்ய போறேன் நான்? put u is equal to பாருங்க என்ன செய்யறேன்னு u is equal to u னு மாத்த போறேன்.
put u is equal to t minus 1 by t. Put u is equal to t minus 1 by t. Differentiate பண்ணுங்க. du by dt is equal to t differentiate பண்ணீங்கன்னா 1 minus 1 by t differentiate பண்ணீங்கன்னா minus 1 by t square வரும். அப்ப plus 1 by t square. du is equal to 1 plus 1 by t square into dt. So அந்த சப்ஸ்டிடியூஷன்லாம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எது பண்ணினா இது வரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால சப்ஸ்டிடியூஷன் வச்சுக்க முடியும் ஈஸியா. இன்டகிரல் 1 plus 1 by t square into dt க்கு பதிலா நான் du எழுதிக்கலாம். by இப்ப இங்க இருக்கு ஒரு ஃபார்முலா பாருங்க. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab அப்படிங்கிறது எதனுடைய ஃபார்முலானா எனக்கு a minus b the whole square. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் அப்படின்னா a minus b the whole square இந்த minus 2ab அந்த பக்கம் போனுச்சுன்னா plus 2ab ன்னு வந்துரும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் இங்க எடுத்துக்க போறேன். நான் இங்க t minus 1 by t வச்சிருக்கேன். அதாவது t minus 1 by t எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? இது a, இது minus b. சோ அப்ப எனக்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் வந்துரும். அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to நல்லா பாத்துக்கங்க. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to a minus b the whole square plus 2 into a க்கு பதிலா t போடுவேன், b க்கு பதிலா 1 by t போடுவேன். அப்ப 2 to cancel, t into u cancel என்ன பாத்தீங்க. a க்கு பதிலா t, b க்கு பதிலா 1 by t னா t into 1 by t cancel ஆகி வெறும் 2 மட்டும் கிடைக்கும். சோ அப்ப அந்த t square plus 1 by t square க்கு பதிலா நான் என்ன எழுதிக்க போறேன்? t minus 1 by t the whole square plus 2 எழுதுறேன். இது வரைக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாத்துனது புரியுதா உங்களுக்கு? ரைட். அதாவது integral du dy is equal to integral du divided by t minus 1 by t the whole square அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப u ஸ்கொயர் வந்துரும். 2 இன்டகிரேட் சாரி 2 க்கு வந்து root 2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப ஃபார்முலா பாருங்க. y ஐ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா y, d சாரி dy ஐ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா y, dx by a square plus x square, d square by a square plus x square னா 1 by a into tan inverse of x by a, 1 by root 2 into tan inverse of u by root 2 plus c. இது வரைக்கும் புரியுதா? so dx by a square plus x square னா 1 by a into tan inverse of x by a. எல்லாமே in terms of u ல நம்ம இப்படியே விட்டுற கூடாது. ஏன்னா क्वेश्चन வந்து in terms of x ல கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே in terms of x ல மாத்தணும். இப்போ இந்த ஸ்டெப்பை அழிக்க போறேன். இது வச்சிருக்கிறது இந்த ஒரு ஸ்டெப்ல இருந்து ஆன்சர் ஆல்டர் பண்ண போறேன். பாத்துக்கங்க. ஒன் பை ரூட் 2 எழுதிட்டேன். tan inverse of u அப்படிங்கிறது என்னன்னு வச்சிருக்கேன் நான் t minus 1 by t by root 2 plus c 1 by root 2 into tan inverse of t என்னன்னு வச்சிருக்கேன் நான் tan x. எல்லா சப்ஸ்டிடியூஷனுக்கும் போயிடும். tan x minus 1 by tan x by root 2 plus c 1 by root 2 tan inverse of LCM நியூமரேட்டர்ல tan x எடுத்தீங்க அப்படின்னா
tan square x minus 1 கிடைக்கும் divided by root 2 plus c. That is y is equal to 1 by root 2 into tan square x minus 1 divided by the root 2 இங்கே போயிடும் root 2 tan x plus c அப்படிங்கிறது இதனுடைய சொல்யூஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். அந்த இன்டகிரேஷனில் மட்டும் நம்ம சப்ஸ்டியூஷன் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சாதாரணமாக இன்டகிரேஷன் கேட்டால் நம்மளால் போட முடியும். இன்டகிரல் dx by sin power 4x plus cos power 4x அப்படிங்கிறத வச்சுட்டிங்கனால நம்மளால் இன்டகிரேஷனாக எடுத்துக்கிட்டும் போடுற மாதிரியான ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் கமெண்ட்டுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு அதில் தான் தெரிய ஆரம்பிக்கும். நாங்கள் இப்போ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஃப்லைன் போத் ஆன்லைன் ரெண்டுலேயுமே கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.